வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு திருக்குறள் குறித்து சிந்திப்போம். நட்பு அதிகாரத்திலே உள்ள குறள் 789வது குறள், 79வது அதிகாரம். நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனில் கொட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை அப்படின்னு ஒரு குறள். இப்போ நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், இவர் எனக்கு நண்பர், அவர் எனக்கு நண்பர், இவங்களாம் நாங்களாம் நண்பர்கள் என்று சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் அந்த நட்பு ஒவ்வொரு மனதிலும், நீங்கள் ஒருவருக்கு நண்பர் என்றால் அவருடைய மனதில் உங்களை பற்றி இடமும், அவர் உங்களுக்கு நண்பர் என்றால் அவர்களை பற்றி உங்களுடைய மனதில் இருக்கின்ற இடமும் என்னவென்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போது நாம் அந்த மனதில் வைத்திருக்கிற இடம், நான் உனக்கு என்னுடைய மனதில் ஒரு உயர்ந்த இடம் வைத்திருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னுடைய மனதில் உனக்கு ஒரு உயர்ந்த இடம் இருக்குது. அதுதான் அந்த இருக்கைன்னு சொல்கிறார். நட்பிற்கு வீட்டிருக்கை, அதாவது அரியாசனம், அரியணை எது என்றால், அப்போ அந்த மனசில் ஒரு அந்த நட்பின் மீது எந்த விதமான களங்கம் இல்லாத ஒரு நட்பாக அது இருக்கணும். ஆனால் அப்படி நடைமுறையில் இப்போ இல்லை. நிறைய நட்பு இப்படி இல்லை. தொழில் நிமித்தமாகவோ, ஒரு பயன் கருதியோ, அல்லது உடன் வேலை செய்பவர்களோ, ஒரு தெருவில் இருப்பவர்களோ, ஒரு சாலை மாணாக்கர்களோ அப்படியாக ஏற்படுகிற நட்பாக இருக்கிறது தவிர, அவர்களுக்கு ஒரு சின்ன இடையூறு அல்லது துன்பங்கள் நேரும்போது உடனே கோபித்து கொண்டு ஒரு சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்து விடுவார்கள். அதுக்கு பேரில் நட்பு கிடையாது. அப்புறம் நண்பன் முன்னேறுவதை விரும்பாதது, அவனை தடுப்பதற்கு முயற்சி செய்வது, வேவு பார்ப்பது, மனதுக்குள்ளேயே கருவுவது, இவர் வளர்கிறாரே அப்படி என்று, இப்படியெல்லாம் ஒரு நட்பு இருக்காது. நட்பிற்கு வீற்றிருக்க எந்த நட்பு ஒருவருடைய மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் என்றால், கொட்பின்றி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், அவர் கேட்காமலேயே ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை. ஒல்லும் வாய் என்றால், ஒல்லும் வாயெல்லாம் அரவினை ஓவாதில் சொல்லுவாங்கள்ல, வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம், வாய்ப்பு அமையும் போதெல்லாம், அல்லது வாய்ப்பை உருவாக்கி கொண்டாயிலும் தன் நண்பனுக்கு ஒரு துன்பமோ சறுக்கலோ இடையூறோ அல்லது மன உளைச்சலோ ஏற்படும் போது அவனுக்கு ஊன்றும் நிலை என்றால், அவனை போய் நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும். முதல்ல ஆறுதலான வார்த்தைகளாக தோள் கொடுக்க வேண்டும், அல்லது பண உதவியாக இருக்கலாம், வேறு ஏதாவது உடல் உழைப்பு சார்ந்த உதவியாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் அவர்கள் கேட்காமலேயே உதவ வேண்டும். அதுதான் இங்கே கொட்பின்றி என்ற சொல்லி வள்ளுவர் கவனமாக போடுவது. நண்பன் எனக்கு இந்த உதவி செய்டான்னு இன்னொரு நண்பன்கிட்ட இப்போ கேட்டுட்டோம்னா அது ஒரு அழகு கிடையாது. உண்மையான நண்பர்கள் அப்படி கேட்கவும் மாட்டாங்க, எனக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு. அப்படி கேட்டாங்கன்னா அவன் நண்பர்கள் கிடையாது. எனக்கு இதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது நட்பு கிடையாது. ஒரு உண்மையான நண்பன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால், தன் நண்பனின் உணர்வை சொல்லாமலேயே புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் வள்ளுவர் கொட்பின்றி என்று சொல்கிறார். ஒரு நண்பனுக்கு அவன் அப்பதான் அவனுடைய மனதில் உங்களுடைய வீட்டிற்கை, அவன் மனசில் நீங்கள் அரியாசனம் போட்டு அமர முடியும். அவன் அதுபோல் உங்களுக்கு செய்யும்போது தான் உங்கள் மனதில் அவன் அரியாசனம் போட்டு அமர முடியும். அந்த நட்பு அப்போதுதான் ஒரு மன்னனை போல அமர்ந்திருக்கும், கம்பீரமாக ஒரு பெருமிதத்தோடு அமர்ந்திருக்கும் அந்த நட்பு. அப்படி இல்லை என்றால் அது கெஞ்சி கொண்டும் கூத்தாடி கொண்டும் இறந்து கொண்டும் வாழ்கிற நட்புக்கு பேர் நட்பு அல்ல. அப்படிப்பட்டவர்கள் நண்பர்களும் அல்ல. அவர்கள் தெரிந்தவர்கள், நம்மோடு பயணிப்பவர்கள், நம் சமகாலத்தில் வாழ்பவர்கள், அவ்வளோதான் அவங்களுக்கு பேர். ஆனால் நட்பு என்பது முகத்தை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கூட அல்லாதது. அதை தான் கோப்பெருஞ்சோழன் பிசிராஞ்சர் நட்பு கூட சொல்லும். உணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும். அந்த உணர்ச்சி நட்புக்குள்ள ரெண்டு பேருக்கு இல்லைன்னா அதுக்கு பேர் நட்பு கிடையாது. பெரும்பாலான நட்புகள் பயன் கருதியோ, தொழில் கருதியோ, லாபம் கருதியோ, வேறு ஏதேனும் ஒரு என்ன சொல்ல, குறியெதிர்ப்பை நேரதோடைத்து என்று சொல்லுவார் வள்ளுவர். அதுபோல் ஒரு குறியெதிர்ப்பை உடையதாகவே இருக்குது. அதையெல்லாம் நட்பு கிடையாது. சொல்லிக்கலாம் வெளியில், இவர் எனக்கு நண்பர், அவர் எனக்கு நண்பர்னு. அப்படி நண்பர்னு சொல்வதற்கு பல்வேறு விதமான சான்றுகள் உண்டு, அடையாளங்கள் உண்டு. ஒரு தினமும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நம்ம சந்திக்கிற ஒரு நண்பரை அப்படின்னு வச்சுக்கோமே. ஒரு வாரம் ஆச்சு அவர் வரலன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்தால் அவங்கள நல்ல நண்பன் அர்த்தம். உங்களுக்கு ஒரு தொலைபேசியில் அழைப்பு வரணும், என்னப்பா வாரானா ஞாயிற்றுக்கிழமை வருவோம், இன்றைக்கி வரல, ஏதாவது என்னாச்சு உங்களை அவர் கேட்டால் அவர் உங்களுக்கு உண்மையான நண்பர் என்று பொருள். வர்றான் வராகட்டி போகிறான், வராகட்டி எனக்கு என்ன அப்படி என்று நினைக்கிறவன் உண்மையான நண்பனாக இருக்க முடியாது. ஏனென்றால் ஒரு வழக்கமான விஷயத்தில் இன்று வரவில்லை, அப்போ இந்த வழக்கமாக வர வேண்டும், இன்றைக்கே வரவில்லை, அவனுக்கு என்ன ஆயிற்று என்று ஒவ்வொரு அதை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும், நேரடியாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ தான் தொலைபேசி தொடர்புலாம் இருக்குல்ல. அப்படி என்னமே இல்லை, இத்தனை மாதம் ஆனாலும் இல்லை, பார்க்கல கேட்கல, அல்லது நீ என்ன செஞ்ச, உன்னுடைய வெற்றி என்ன, உன்னுடைய புகழ் என்ன, உன்னுடைய வாழ்க்கை முறை என்ன, உன்னுடைய பொருளாதார சிக்கல் என்ன, இனி என்ன இடர்பாட்டில் இருக்கிற, நோயில் இருக்கிற, எந்தையுமே கண்டுக்காமல் ஒருத்தர் இருக்கிறார் சொன்னால் அதுக்கு பேர் நட்பா? அதுக்கு பேர்லாம் நட்பு இருக்காது.
அப்போ இதான் என்ன சொல்றாருன்னா, நட்பிற்கு வீற்றிருக்க எதிரா, அதுக்கு ஒரு அரியாசனம் போட்டு உன் மனதிலே ஒரு நட்பு வீற்றிருக்கிறது என்றால், அல்லது உன்னுடைய நட்பு அவன் மனதில் வீற்றிருக்க வேண்டும் என்றால், கொட்பின்றி எந்த ஒரு கோரிக்கையும் இல்லாமல் அவர்கள் சொல்லாமலேயே வாய்ப்புள்ள வகையில் அவர்களை தேடி சென்று அந்த உதவியை ஊன்றும் நிலை, ஊன்றுதல்னா ஊன்றுகோல் போல தாங்குதல், உதவி செய்தல் என்பது வேறு. அங்கே ஊன்றுதல் என்று சொல்றேன்னா அவன் சறுக்கி விழும்போது தாங்கி பிடிக்கும், நான் இருக்கேன்டா நீ கவலைப்படாது அப்படி என்று சொல்லி அவனை உறுதியோடு அவனை தாங்கிக் கொள்கிற ஊன்றும் நிலை, அதுதான் அந்த நட்புக்கு மிகச்சிறந்த அரியாசனம், சிம்மாசனம் என்று சொல்லி அந்த வள்ளுவர் அந்த நட்பினுடைய பெருமையை விளக்குகிறார். அது போன்ற நட்பை அடைவதற்கும் நாமும் முயல்வோம். நம் நண்பர்களுக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு ஊன்றுகோலாக இருந்து முதலில் அந்த வேலை செய்யும்போது அவர்களும் நமக்கு அப்படி செய்வார்கள். எனவே நண்பர்களோடு நல்ல உணர்வோடு பழகி நட்பை வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.